ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜெரி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகும் அப்படின்னா, நம்ம இங்கே ஒரு ப்ரெஷர் வாஷர் வாங்கியிருக்கோம். பின்னாடி நம்ம வண்டி ஃபுல்லாக பாடி கிட்டில் மாற்றி புதுசு மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் மண் இருக்குது. இதை இப்போ ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி நம்ம புது வண்டி வாஷ் பண்ண போகிறோம். அந்த வண்டி எப்படி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டித்தரேன். அதான் இந்த வீடியோ. இதை முதல்ல என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நான் இது வரைக்கும் கிளியராக பார்க்கல, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி, அதனால் கொஞ்சம் பார்த்தேன். ஆனால் உள்ளே எவ்வளோ என்ன இருக்குதுன்னு தெரியாது. பார்ப்போம். கேஸ் மொத்தமே இதில் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. துடைக்கிறதுக்கு, வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கிறதுக்கு ஒன்று, தண்ணி பக்கெட்லேயோ இல்லை ஓஸ்லேயோ போடுறதுக்கு ஒன்று. இதில் தான் நம்ம அந்த கன்னை மாட்டி அடிப்போம். இது மிஷின், இது அதோட நாசில், அந்த கன்னு. மற்றபடி அதில் மாட்ட வேண்டிய ஃபிட்டிங்ஸ் கொஞ்சம், கன் எக்ஸ்டென்ஷன் பைப் ஒன்று, ஒரு ஃபோம் கேன் மாதிரி ஒன்று. இவ்வளோ தான் மொத்தமாக இதில் இருக்குது. கைஸ், காலையில் வண்டியில் வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் வண்டியோட மொத்த பார்ட்ஸும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு. பின்னாடி வண்டி இருக்கா, மொத்தமாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். மொத்தத்தையும் நம்ம மாற்றிருக்கோம். ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பிப்போமா கைஸ்? ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீடோமீட்டர், இதுவும் புதுசு. ஓடோவை பார்த்தா தெரியும். 40 கிலோமீட்டர். ஒர்க் ஷாப்பில் இருந்து வந்துட்டு 2 ரவுண்ட் அடித்தேன் வண்டி சரி பண்ணதில். 40 கிலோமீட்டர். வேறு 1 2 3 டேங்க் சென்டர் பீஸையும் 2 சைடு பீஸையும் சேர்க்கும்போது 5 பீஸ் புதுசு. சீட் அசம்பிளி புதுசு. இந்த பீஸ் ஆர்டர் போட்டிருந்தா வரல, அதனால் பழசே போட்டேன். ஆனால் இது புதுசு. அதே மாதிரி இந்த சைடும் புதுசு. ரியர் சஸ்பென்ஷன் அதுவும் புதுசு. இங்கே ஆயில் லீக் பயங்கரமாக இருந்து, இதையும் நம்ம பேஸ்ட் போட்டு தான் ரெடி பண்ணோம். கேஸ் கட் கிடைக்கல, இதுவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பேக்கு டெயில் லைட் இது வர வேண்டியிருக்கு. பேக்கு டயர் கர் வேறு டெயில், இது இவ்வளோ வர வேண்டியிருக்கு. அதான் சின்ன வயசில் இருந்த ட்ரீம் பைக். நம்ம மொத்தமும் ஒரு டைப்பாக இருந்து இப்போ வண்டியை புதுசு மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இனி இன்ஜின் சைடில் கொஞ்சம் பெயிண்டிங் இருக்குது. இன்ஜின் பெயிண்டிங் மட்டும் நான் பண்ணால் மொத்தமும் ரெடி ஆகிரும். ஒரு FC25 2017 மாடல். இது எப்படி இருக்குது? எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மெயின்டைன் பண்ணிட்டு. எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சுன்னு. ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்கிறேன். அது போக நம்ம ஃப்ரண்ட் டயரும் நம்ம மிச்லின் டயர் போட்டிருக்கோம். ட்ராக் டயர் தான். பேக்கு டயர் நல்லா தான் இருக்குது. இது இன்ஜின் பெயிண்டிங் மட்டும் நான் பண்ணேன்னா நல்லா இருக்கும். இன்ஜின் பெயிண்டிங், இந்த பெயிண்டிங், இது பெயிண்டிங் வேறு, இதெல்லாமே பெயிண்ட் அடித்து கிளியராக ரெடி பண்ணணும். அவ்வளோதான். வண்டி ஓரளவுக்கு கூட இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நாள் முன்னாடி எவ்வளோ டேமேஜாக இருந்து இந்த வண்டி நல்லதாக ஒரு பேர் மட்டும் வைக்கணும். வச்சா மொத்தம் செட்டு. ஒரு பேர், நல்ல பேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம RS200க்கு அதிரான்னு வச்சுருக்கேன், அது மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி இது FC25. இதுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இது டெயில் இல்லாமல் தான் பேக்கில் இருந்து பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. பேக் சைடு நல்ல ஹைட்டாக இருக்கும். பேக் லுக் சூப்பராக இருக்கும். மொத்த ஒர்க்கும் முடிச்ச FC25 2017 மாடல். ஆனால் நான் இப்போ இதை சேல் பண்ணேன்னா கூட ரேட்டே போகாது. அப்புறம் எதுக்கு இதை நான் ரெடி பண்ணேன்னா சேல் பண்ண மாட்டேன். இது எனக்கு வேணும் இந்த வண்டி. அதனால் இந்த வண்டி எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி ஆக்கியிருக்கேன். நம்பர் பிளேட் வைக்கணும். மிரர்லாம் நம்மள்ட்ட இருக்குது. ஃபுல்லாக ஸ்டாக்கில் ஒரு வண்டியை நான் ஓட்டணும். நம்ம RS200 தான் பயங்கரமாக மாடிஃபை பண்ணோம். ஆனால் ஸ்டாக்கில் நான் இது வரைக்கும் RSையும் ஓட்டினதில்லை, இந்த வண்டியும் நான் ஓட்டினதில்லை. அதனால இந்த வண்டியை மொத்தமாக நான் ஸ்டாக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். இனி ஃப்ரண்டில் ஃபோர்க்கு பூட்டும், ஃபோர்க்கில் பிளாக் கலர் பண்ணணும், ஸ்டிக்கர் பண்ணணும். எல்லாமே ஒரு பிளானோடு தான் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது கைஸ்? இன்னும் மோர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க. இதுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் பர்சனலாக DM பண்ணுறேன், இல்லைனா கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் உங்கள்